பொன்னேரி நகராட்சியில் நேற்று மாதாந்திர அவசர கூட்டம் திமுகவை சேர்ந்த தலைவர் டாக்டர் பரிமளம் தலைமையில் நடந்தது. மொத்தமுள்ள 27 கவுன்சிலர்களில் தலைவர், அதிமுகவை சேர்ந்த துணைத் தலைவர் விஜயகுமார் உட்பட 8 பேர் மட்டுமே பங்கேற்றனர். திமுக, அதிமுக கட்சிகளைச் சேர்ந்த 18 பேர் நகராட்சியின் செயல்பாடுகளை கண்டித்து கூட்டத்தில் பங்கேற்காமல் புறக்கணித்தனர். இதுகுறித்து கவுன்சிலர்கள் கூறியது: 27 டிஸ்ட்ரிக்ட்ல சிஎம் என்ன பண்றாருன்னா, அலர்ட்டா இருங்க மழை காலத்தில் அப்படின்னு. இந்த அம்மா சேர்மன் ஒரு அவசர கூட்டமே போடலை. இன்னைக்கு மட்டும் போட்டாங்க, போன மாதம் கூட்டமே நடத்தலை. இந்த ஒரு 32 மாசமா அலுவலகத்துக்கு இந்த அம்மா வரதில்லை. என்ன டைமுக்கு வராங்க, எந்த டைமுக்கு போகிறாங்க, மக்களே இவங்க சந்திக்கிறதில்லை. அதே மாதிரி கவுன்சிலர்கள் எங்களையும் இந்த அம்மா மதிக்கிறதுல, என்ன டைமுக்கு வராங்க, என்ன டைமுக்கு போகிறாங்கன்றது இந்த 32 மாதமாகவே யாருக்குமே தெரியாது. இப்போது ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்கன்னா, இப்போ ஒரு மீட்டிங் நடத்தி அஜந்தா எந்த ஒரு 24 கவுன்சிலருமே இவங்க யாருமே கூப்பிடுறதில்லை. கூப்பிடாமையே இவங்களே ஒரு மீட்டிங் நடத்திக்கினேன், இவங்களே அஜந்தா எல்லாருக்கும் பாஸ் பண்ணிக்கினேன், இவங்களே பண்ணாங்க. எந்த ஒரு கவுன்சிலரும் இவங்க மதிக்கிறதே இல்லை. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, 3 ஆண்டு காலமாக கவுன்சிலர்களுக்கு வரவு செலவு கணக்கு இவங்க எக்காரணத்தை கொண்டு யாருக்குமே கொடுக்கறதில்லை. அதிகாரிகளும் கொடுக்கறதில்லை. இவங்க சேர்மனை கேட்டால் நாங்கள் கொடுக்குறோன்றாங்காட்டி இந்த 2.25 வருடமாக இவங்க வரவு செலவு கணக்கே எங்களுக்கு இதுவரைக்கும் பண்ணலை. இதில் நிறைய தவறுகள் நடந்திருக்கு. இந்த பொன்னேரி நகராட்சியில் நிறைய தவறுகள், அது சேர்மன் பண்ணுறாங்களோ இல்லை அதிகாரி பண்ணுறாங்களோ, நிறைய தவறுகள் நடந்திருக்கு. எங்களுக்கு வரவு செலவு கணக்கு இதுவரையும் கொடுக்கல. பொது நிதியில் பல கோடி எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ வேலைகள், என்ன வேலைகள்ட்டு அதுவும் எங்களுக்கு கணக்கு கொடுக்கல. இதுவரையுமே என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்களோ எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. இந்த நகராட்சி மக்கள் யாருமே சந்திக்கிற எந்த ஒரு கவுன்சிலரையும் இந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தை கூட கேட்கறதில்ல. நான் உண்டு, நம்ம நகராட்சி உண்டு, தன் பதவி உண்டுன்றாங்க இருக்கிறாங்க. இந்த அம்மா நம்ம ஹிட்லர் ஆட்சி நடத்தாமல் நடத்திட்டு இருக்கிறாங்க. 2 மாதமாக நகரமன்ற கூட்டம் நடத்தலை. இந்த கூட்டத்தை நாங்கள் திமுக, அதிமுக சுயேட்சை கவுன்சிலர்கள் அனைத்து 18 கவுன்சிலர்களும் நாங்கள் இந்த நகராட்சியை புறக்கணிக்கிறோம். கவுன்சிலர்கள் கூட்டத்தை புறக்கணித்திருந்த நிலையில் இருக்கைகள் காலியாக இருந்தன. கூட்டத்தில் பங்கேற்ற கவுன்சிலர்கள் மட்டும் தங்கள் பகுதியில் உள்ள பிரச்சினைகள் குறித்து எடுத்துரைத்தனர். பொன்னேரி நகராட்சியில் திமுக, அதிமுக கவுன்சிலர்கள் இணைந்து கூட்டத்தை புறக்கணித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.